அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கலகப்பிரியா நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷான முதலிய சந்தியா மதரசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் முடிந்து கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படை கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவாக இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்தின் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என்பதை பிரம்மதேவன் அன்னவரை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாய் இருந்து வாசப்படுக்கின்றான் பிண்டப்படுக்கின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல்ல ஆசை பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட அந்த பரமசிவன் ஆதி அந்தம் இல்லாத நாயகன் அவனே சிவன் அவனுடைய பறையை என்று சொல்லக்கூடியவள் அரிய நாசியின் தாய். அப்பேற்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்று அதன் பின்னாலே பார்க்கட சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லையே என்ற அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசை பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையை பெற்றுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கழகம் செய்யப்படுகின்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குநூறாக வெடிக்க கடவுள் என்ற ஒரு சாபத்தை விட்டு விட்டேன். நாராயண ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நமோ நாராயண ஓம் நமோ இவரங்கமேடையிலே கலகப்பிரியராக இங்கே வேடம் தாங்கியிருக்கும் கீதப்பிரியன் அவர்களுக்கு என் புளியங்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடையை அணிவித்து புகழாரம் சுட்டிய புண்ணியமான என் தாய் அரியநாட்சி மண்ணிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய என் புளியங்குளவாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை அரியநாச்சினுடைய பங்குனி பெருந்திரா மற்றும் தேரோட்ட நிகழ்வை சீரோப்படும் சிறப்போடும் முன்னின்று நடாத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இதர நிகழ்வுகளெல்லாம் கண்டு இந்த நாடகத்தையும் ரசிக்க வேண்டும் என்று வருகின்ற என் உயிரின் மேலாளர் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அனுமதியளித்து எங்களை கண்ணியமான முறையில் வழிநடத்தக்கூடிய உயர்தர காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் இந்த நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்கமைத்த எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கூடிய புளியங்குளம் மண்ணின் மைந்தன் ராஜா ஒளிபரிக்கிற தர்க்கம் அதில் பணிபெறும் அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரமான இதே ஊர் பெயர் கொண்ட எம் புளியங்குளம் கண்டெடுத்த அன்பு சகோதரன் ஆறுமணிய சக்கரவர்த்தி இளம் வயதாக இருந்தாலும் பலவித கலைஞரை உருவாக்குவதற்கு காரணமாக ஆசானாக அதிலும் குறிப்பாக இங்கே பெட்டி வாசிக்கக்கூடிய அன்பு தம்பி ஆறுமணிய சக்கரவர்த்தி வக்கானாங்குண்டைச் சேர்ந்த கருப்பசாமி அவர்களுக்கும் குருநாதர் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள். அப்பேற்பட்ட ஆறுமணிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கும் எனது கலைக்குழு சார்பில் சிறந்தாந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடங்கும் எங்களது கலைப்பணியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிக்கு நன்றி. என் நன்றி கொண்டார்க்கு உய்விண்டாம் இன்னர் இன்னர் மட்டும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கென்றான் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே நானும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆனால் நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. சில பேர் சொல்லுவார்கள் நன்றி என்பது முன்னுரை அல்ல முடிவரை. கடைசியில் ஒரு நிகழ்வு நடக்குது என்றால் அந்த நிகழ்வுடைய இறுதி பகுதியில் தான் சொல்லுவார்கள் நன்றி என்று. ஆனால் நன்றி என்பது மனதில் இருக்க வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது என்பார்கள். அப்பேற்பட்ட இந்த மனதையும் நன்றியையும் ஒருங்கிணைப்படுத்தி எனது கழகம் கால் வைத்தால் கழகம் அது நாள் கடந்த நன்மை அந்த நன்மையை செய்யும் பொருட்டு அடியே இந்த இடத்தை வந்திருக்கின்றால் முதலில் யாரை வணங்க வேண்டும் பிள்ளை யாரை வணங்க வேண்டும் காரணம் அல்லல்போம் வழிவினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதக்கால் என்று கணபதியை சிந்தையை நினைத்து கதைக்கு நாயகனாம் கந்த துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. காரணம் ஓம் என்ற பர்வத்திற்கு பொருதனை
தந்தைக்கு உபதேசம் செய்தவன் சுவாமிநாதன், அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சுப்பன், குருவரில் இல்லை என்றால் உலகத்தில் திருவரில் இல்லை என்பார்கள். அப்படி குருவாக என்னையும் வழிநடத்தக்கூடிய அந்த ஓம் சரவணபவ சண்முக வேலனை சிந்தனை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை தான் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் என்போம், அதில் திகழும் குங்குமத்தை அல்ல என்போம். தத்துவம் தந்தை என்போம், அதில் நிகழும் குங்குமத்தை அல்ல என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை போட்டுவோம். பன்னிரு விழிகளில் மைதிட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லைப்பூ மாலை அணிவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலை அணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகள். தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? நான் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு புறம்பாடி கிங்கிணி சதங்கை கட்டி, மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரம் பாடி கிங்கிணி சலங்கை கட்டி, வெற்றி வேலுடன் சேவர் கோழி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவர் கோடி ஏற்றி வைத்து எங்கள் ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சபா, சபா. கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை என்றாலும் இந்த கன்னி தமிழ்நாட்டிலே நான் கால் வைத்திருக்கிறோம். அண்ட சராசரத்திற்கெல்லாம் அகில உலகத்திற்கெல்லாம் ஆதியந்தம் இல்லாத நாயகி அவளே அரியநாட்சி. உலகத்திலே எத்தனை விதமான வழிகள் உண்டு. நல்லாரை காண்பது நன்று, நலவிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பின். ஆக இந்த இடைவெளியை புளியங்குளம் மண்ணிலே அரியநாட்சி வாசலிலே நாமும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் எத்தனை விதமான வழிகளிலே, என உலகத்தில் இன்பம் என்றால் அதற்கு எதிர்ப்பதும் துன்பம். இரவு பகல், மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வரவு செலவு, பிறப்பு இறப்பு, ஜனனம் மரணம், பாவம் புண்ணியம் எல்லாமே ரெண்டுதான். ஆமாம், உண்டு உண்டு. நாட்டை உண்டு, அதோட பார்த்துக்கிட்டே இருக்கணும் உண்டு. என்ன பண்ணுவோம், உண்மை அதானே, அவருக்கு தெரிகிறது. ஏன்னா எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றான் வள்ளுவன்.
முதல்ல ஒரு இடத்துக்கு போகும்னா இந்த இடம் போகிறமே இந்த இடம் சரியாக வருமா சரிப்பட்டு வருமா அப்படின்னு பலவிதமான யோசனையோடு வருவதற்கு முன்னால் யோசிக்கலாம். ஆனால் வந்த பின்னால் யோசிக்கக்கூடாது. அதனாலே இந்த இடத்துக்கு வந்து விட்டோம் என்றால் அறியாமல் உலகத்தில் எத்தனை விதமான தவறுகள் நான் சொன்னேன். ஏன் கடவுளே தவறு செய்ததாக கதைகள் உண்டு, இறைவனே தவறு செய்ததாக இதிகாசங்கள் உண்டு, இப்படியெல்லாம் புனிதமானவர்களும் தவறு செய்ததாக புண்ணியமான புராண கதைகள் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் நாமும் அறிதோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி, பாலைவராகி, நித்திய கல்யாணி, பக்தர்களுக்கு கூலி, ஜெயவீரி, கங்காதரி, பரிமளவேணி, திருநேத்திரி, ஆரணி, புவனகாரணி, அநாத ரட்சகி, கௌரி பைரவி என்றெல்லாம் நாமங்கள் வாய்ந்தவள். காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, எனது மதுரையிலே மீனாட்சியாக, என்று புளியங்குளம் மண்ணிலே என் தாய் அரியநாட்சியாக, அருகாமையிலே தாயுடைய ஸ்தானத்தில் இருந்து தாலி மாங்கல்ய பாக்கியத்தை இரவல் மகளிர் தெய்வத்துக்கு பெண் தெய்வத்துக்கு சூட்டுவது வழக்கம். ஆனால் அந்த பெண் தெய்வமாக இருந்து தாயாக காப்பவளுக்கு மாங்கல்யமே சூட்டாமல் பொட்டுத்தாலி வைத்து புண்ணியமான மதை வழிநடத்தக்கூடிய என் தாய் தாயமங்கலம் முத்துமாரியாக இப்படி பல நிலைகளே காட்சி கொண்டிருக்கிறார். அவளை வணங்குவோம், தொழுவோம். நல்ல அருமையான முகத்தோடு அன்பார்களை வரவேற்று அழகில உலகாண்ட பேரான நாயியாக இருக்கக்கூடியவள் எங்கெல்லாம் தீய சக்திகள் வருதோ அந்த தீய சக்தியில் அழிப்பதற்காக காளியாக, நீலியாக, காட்டேரியாக, திரிசூலியாக வந்து தீய சக்தியை அழித்து விடுவாள் என் தாய். ஓ மகாசக்தி காளி, தொழுவோம் பாவம் தீர்ப்பவளை. பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளே தில்லையம்மா, வாடிகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா, மழை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா, புளியங்குளம் மண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் புனித நாயகி அரியநாட்சியம்மன் சன்னதிக்கு வந்தோம், எங்கள் குறை தீருமம்மா. ஓ தூதுவளை இளையரச்சு தொண்டையில தான் நினைச்சு நல்லா தெரியல. இப்போ தோழி பிள்ளை வந்துச்சு பாடுச்சு, அது ஒரு நோக்கத்தில் தெரிஞ்சு பாடுச்சு. தோழியா அதில் தோழி பிள்ளையா? தோழி பிள்ளை தான். தோழி வேற தோழி பிள்ளை வேற. நீங்க ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவர். சரி, இல்லை நீங்க வர்றக்குள்ள இன்னைக்கு பாட்டுக்கு நீங்க தான், பேச்சுக்கு நீங்க தான். உங்களை ஒரு கௌரவமான இடத்துல வச்சு பாடிக்கல. நீங்க வந்து அது பாடிச்சுனா ஏன் இல்லைங்க, நீங்க என்ன தூது விளையாடுறது சங்கல தான் நினைச்சா தவறு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் தவறான பாதையிலே நான் என்னுடைய அனுபவத்திலே போனது கிடையாது. இருந்து பேசுற மாதிரி இருக்கு தம்பி. ஆமா, என்னுடைய அனுபவத்திலே தவறான பாதையை நான் எப்பொழுதும் தேர்ந்தெடுத்தது கிடையாது. உண்மையிலே சொல்ல போனால் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். ஏன்னா சுருதி மாதா லயம் பிதா என்பார்கள். இப்போ ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் பிறக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி, அதாவது தாய் தகப்பன், அப்பன் ஆண் பெண் என்ற இருவர் சேர வேண்டும். சேர்ந்தாத்தே ஒரு குழந்தை பிறக்கும். அதே போல் இந்த கீதம் அப்படின்ற ஒரு பாடல் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் தெரியுமா? அம்மா பெட்டி, அவங்க தான் அம்மா, மிருதங்கக்காரதே அப்பா. இந்த இருவரும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தை பிறக்கும். அதானே உண்மை? 2 பேர் தானே புருஷன் பொண்டாட்டி. நீங்க 2 பேர் யாரு? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் என்ன புருஷன் பொண்டாட்டியா? இவங்க 2 பேரும் சேர்ந்தா எனக்கு போதும் பாட்டுக்கு. நீங்கள் இவர் யார்? நீங்க தாய் பார்த்து சொன்னாதான். அதான் நீ சொல்லுங்க. தாய் உங்க அப்பன்னு தெரியும். 4 பேர் சொல்லணும்ல. ஆமா, 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, 2 பேர் எங்களை கூப்பிட்டு. சரி, அப்போ இந்த 4 பேருக்கு நன்றி சொல்றேன். அதுக்காண்டி அந்த பாட்டு இந்த பாட்டு விஷயம் இருக்குயா. ஏன் சொல்றீங்கன்னா தெய்வத்தின் மீது அதிகமாக புழங்கக்கூடிய ராகம் அது ரேவதி. வேணா ஒரு பிள்ளைய ரேவதி எங்கப்பா வாசிப்பா. சரிம பனி சாணி பமரே சரியா இருக்கா?
உண்மையாதான் இல்லப்பா. கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது கவலை உனக்கில்லை என ஒத்துக்கொள்றானே. அது மாதிரி ஆசிரியர், அதாவது முன்னேறு போன பாதையிலும் பின்னேறு போகணும். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. நியாயத்தை பேசுறீங்க. தொழில உட்கார்ந்து பையன் சின்ன பையன் இருந்தாலும் உட்கார்ந்துருக்க விஷயம் இருக்குல்ல. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதியா, மூர்த்தி சிறுத்தா இருந்தாலும் கீர்த்தி பெருசு. சொன்ன உடனே அந்த ராக அந்த ரேவதியை பிடிச்சி அலசுறாருல. சரி, ரேவதி ராகத்தை ரேவதி ராகத்தை சொல்றனியா. அதனால இன்னும் இதுல எத்தனை பாடு இருக்கு தெரியுமா? ஆத்தா அரியநாச்சி மேல பிடிக்க நிறைய இருக்கு. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருள் நீக்கி தந்தாய் போற்றி போற்றி. கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு. முருகன் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்கும் வீடாறு. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாடி, பெருவாழ்வு தரவாடி. மரத்தை வச்சவே தள்ளி ஊத்துவா, மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவா. ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே. பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நானது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நானது சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உந்தல் செல்ல மகள் வாழலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமியேன் பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நற்புகளும் வந்து வீர மனதில் நிம்மதியும் தேவையல்லவா? தாயே நிம்மதியும் தேவையல்லவா? எங்களுக்கும் குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உந்தல் செல்ல மகள் பாடலாமா? ஆதரவா யாரும் இல்லை, ஆதரைக்கும் இல்லமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆதரவா யாரும் இல்லை, ஆதரைக்கும் இல்லமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை பந்தமில்லை, சுதந்திரம் நல்லதில்லை, உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா, அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை இணையாதரி. அம்மா பிரகதீஸ்வரி உங்கள் குழந்தை எனையாதரி. அம்மா அரியேனாச்சி இருந்த உலகாலும் திரிசூலினி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உம்மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கும் குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா? பெண் சங்கநாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. பெண் சங்கநாதமலை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. முத்துமணி பதங்களில் ரத்தின சதங்கை போலி மொத்தமாக உன்னழகை சொல்லிவிட ஏது மொழி. உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா, அம்மா தில்லை காளி இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா தில்லை காளி எந்த உலகாலும் திரிசூலினி.
அம்மா தில்லை காளி இந்த ஊராளும் அரியலாட்சினி சிவனார நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டம் தனில் உள்ள சக்தியும் நீயே மனம் கடிந்து அருள்வாய தில்லை காளியே எல்லை காளியே எங்கள் அரியனாட்சியே எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா அடியின் தாய் நீருக்க உங்கள் செல்ல மகள் மணலாமா காளி மகவாய் கருமாறி அபிராமையே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து வீர மனதினே நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாய் நீருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா தாயை போற்றி வணங்குவோம் தகுதியான ஒரு கழகத்தை தரநிலை தேர்ந்தெடுப்பதற்கு எங்கள் அரியனாட்சியின்பால் சிறப்பானதொரு பாடலை பாடிய கலகப்பிரியர் நாரதர் கீதப்பிரியன் அவர்களுக்கு அம்பலகாரர் திரு அழகர்சாமி அவர்கள் சார்பாக ரூபாய் 21, பிள்ளத்தி ஆர் ஆசை தம்பி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். தாயின் பாடலை பாடிய அரியனாட்சியுடைய அனுகிரகத்தால் நல்போடு வாழ வேண்டும் என்ற எனக்கும் அன்பளிப்பு பெருமிஷயத்தை அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றி கண்டிக்கிறது வணக்கம். உள்ள வந்து கொடுத்தீங்களே செம்பலூர் எஸ் கிருஷ்ணன் பிரதர்ஸ் ஏற்கனவே உள்ளே வந்து அன்பளிப்பு 101 கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கு மேலே இன்னொரு அன்பு மாடக்கோட்டையா மாடக்கோட்டை வெயிட்டர்ஸ் கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யானை வரும் பெண்ணை மணி யோசை வரும் முன்னை என்பார்கள். அதனாலே நாரதர் வருவார் பெண்ணை அவரது கழக வரும் முன்னை என்பதுக்கு எடுத்துக்காட்டாக அடியன் வருவதற்கு முன்னதாகவே எனக்கு அன்பளிப்பு பெருமிஷயத்தை அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உலகத்திலே இந்த உலகம் உண்மையான உலகமாக மாறுவதற்கு உன்னதமானவர்கள் வாழக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே அடியன் வந்திருக்கின்றார். நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளி என்பார்கள். முதலிலே நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாமும் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்தாலும் உன்னதமான இடத்தை கண்டிருக்கிறேன். என்றெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு இறைவா போற்றி நானே அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய இடம் சர்வசாதாரணமான சிற்றூரா? கதையின் நினைப்பில் பார்க்கும்பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு தனி பெருமைகள். அப்படி பெருமைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். அப்பேற்பட்ட செங்கல் ஒடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசைப்பட்டியை பார்க்கும் பொழுது சோழ நாட்டுடைய நகரத்தை தமிழுடைய எல்லையெல்லாம் விரிவுபடுத்தி காட்டி தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்ற வாசகத்தை ஏற்படுத்துவதற்கு தலைவனாக திகழ்ந்தவன் மாமன்னன் ராஜராஜ சோழன். அதனால் தான் இந்த நாடு சோழ வளநாடு, சோறுடித்து என்ற பட்டம் பெற்ற திருநாடு. நாட்டின் பெருமையை பறைசாற்றுவோம் இதோ கருதலாலே. நஞ்சை கடலிகளின் நாயகனை நீ வாழ்க, நடனமிடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே.
முடிசூடினான் புவனும் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் 3 நிலங்களுக்கும் முடிசூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழன் வழிகாட்டினான் ஆயகலைகள் பல நிலைநாட்டினான் ஆய பல கலைகள் நிலைநாட்டினான் தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான் கண்ணி தமிழ்நாடும் தமிழர்களுக்கு உண்மை கூட்டினான் தூயவர் அவர் வாழ்வில் சபை கூட்டினான் தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான் தூயவர் அவர் வாழ்வில் சபை கூட்டினான் சோழனே தொட்டதை எல்லாம் பொருளாக்கினான் தொட்டதை எல்லாம் பொருளாக்கினான் சோழல் வெள்ளாக்கினான் அறம் காக்க அரசாலை உருவாக்கினான் அறம் காக்க அரசாலை உருவாக்கினான் மரம் காக்க படைத்தானை உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினான் பக்தி வழங்கிட ஆலயம் உருவாக்கினான் கோலம் உருவாக்கினான் தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே நாடு போற்றக்கூடிய நாயகனை இந்த நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு அதிலும் சமயம் அறிந்து பேசு இல்லை என்றால் பேசாது இருந்து பழகுன்பார்கள் சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் இந்த தஞ்சை பெரிய கோயில் பாடலை பாராட்டி டி பிள்ளத்தி விழாக்குளம் இளைஞரணி சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். டி பிள்ளத்தி விழாக்குளம் அன்பு நண்பர்கள் இளைஞருடைய சார்பாக அன்பளிப்பு பெரும் விஷயத்தை டி பிள்ளத்தி விழாக்குளம் நண்பர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பில் சிறந்த அந்த வணக்கங்கள். நன்றி கலந்த வணக்கம். ஆக இந்நிலையிலும் தன்னிலை வாராது தவறாது இந்த நகரத்தை வெளிநடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வாரி கொடுத்த வல்லுவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால் சந்திப்பவர்களை சந்தித்தால் உங்களை எல்லாம் சற்று நேரத்திற்கு சிந்திக்க வைக்க முடியும் என்ற அடிப்படை கருத்தை நானும் தெரிந்து கொண்டேன். எனவே இந்த குறிஞ்சி நில பகுதியிலே சிற்றூர் வளத்தில் யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண கேட்கிறது 3. இந்த மூணு வந்தா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது. நீங்க இப்பதான் ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன இந்த வரை மறந்துருந்தா ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன அந்த 3 இருந்தா உண்மையில நல்லதா? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் 3 நானும் தப்பாவா சொன்னேன்? நான் தான் சொல்லி முடிச்சு நீங்க நான் விளக்க நீங்க சொல்லி முடிச்சாலும் இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கல. 3 இருக்குலங்க. 3 நானும் நியாயத்தை தான் பேசுறேன். என்ன எதுக்கு 3 வளர்த்திக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நீங்க எதுக்கு 3 இப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க தேவையில்லாம? என்னையா உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது 3 இராமல் மனிதன் உயிர் வாழ முடியுமா? ஏன் வாழ முடியுமே? எப்படி? நான் சொல்றது இருந்தா தான் வாழ முடியாது. நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? சரக்கு கப்பு தண்ணி ஊற மாட்டேன். ஊற மாட்டையா? ஆட கூமுட்டையலா. உலகம் பாருக்கும் நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி என்று. உலகமே இன்று பாரில் தானடா இயங்கி கொண்டிருக்கு. சரி, நீங்க இருக்க 3 இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த உலகமே நம்மளை போற்றி வணங்கும். உலகம் தான் உங்களை போற்றி வணங்கும். ஆனா நாங்க சொல்ற 3 போட்டா சிவனை வாடானா வருவேன், போடானா ஓடியே போயிருவேன். அத்த அரியனாச்சி
உன் வாசல்ல இதெல்லாம் நடக்குதா? அவர் காவல்துறை அதிகாரி சொன்ன மாதிரி நல்லபடியாக அந்த தேரோட்டம் நடக்கணும். இதுக்கு இந்த 3 தேவை. அது அந்த திருப்பி திருப்பி அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அந்த 3னா என்ன? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த 3ஓடு நாம் ஆத்தாவுடைய தேரோட்டத்தை சிறப்பாக நடத்தணும். ஏனென்றால் நீரோட்டம் இல்லை என்றால் சோரோட்டம் கிடையாது. அந்த நீரோட்டம் எடுத்து சோரோட்டம் வந்து விட்டால் தான் உலகத்தில் தெய்வத்துக்கு தேரோட்டம். ஏன்னா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் வடித்த சிலையில் தானே இறைவன் வாழுகிறான். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்திலும் இருக்கிறான். ஆனால் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கே தான் இருக்கணும். மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதரும் மாணிக்கம் உண்டு, மனிதரும் தெய்வம் உண்டு என்பார்கள். நானும் தேடி பார்த்தேன், எங்கே என் தெய்வம்? இதோ என் முன்னால் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி அப்படி வாடாங்க. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையிலே கண்டேனே. அவள் பூவிரையும் சோலையிலே மணப்பாள். இசை பூங்குயிலில் தேன் குரலில் இனிப்பாள். கனிகளிலே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பலநூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நல நினைத்து நீ வழங்கும் செல்வம். பலநூல் படித்து நீ வழங்கும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம். பிறர் உழைப்பிலே உனக்கு இருக்கும் இன்பம். இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. கல்வியர்வினிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் முறிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. கல்வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து பணிபுரியும் ஏழை. தமிழில் மலரும் சிரிப்பொலியை கேட்டே அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார். அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. எங்கெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்பதையும் தேடி பார்ப்பதை விட்டாலும் இந்த தெய்வத்திலே மனிதனாகப்பட்டவனும் தெய்வமாகலாம் என்றால் இங்குள்ள மக்கள் எல்லாம் ஆளோலசோ கேட்டது 3 முறை சத்தம். அந்த 3 போட்டுன பாதையே மாறிவிடுச்சு. ஏன்னா சிற்றின்பம் பேரின்பமானால் சிறு மங்கையின் கொங்கை கூட சிவலிங்கமாகும் என்பார்கள். அதனால நீங்க சிற்றின்ப ஈடுபாட்டில் இருந்து கொண்டாலும் நான் தெய்வத்தை நாடுவது தானே பேரின்ப வழி என்பதை கண்டுபிடித்தேன். ஆனால் கேட்டது ஆளோலசோ. என்ன ஒரு சாரீர வளம், என்ன ஒரு சங்கநாதம் முழங்கி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே எத்தனை பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்துக்கு புரதனை ஆராய்ந்து ஆளோலசோ
என்று இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவளுடைய குரலோசை பார்க்கும்போது இதற்குத்தான் வள்ளுவன் சொன்னானோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, குழல் எழுதி யாழ் எழுதி என்பர் தம் மக்கள் மழலை சொல்ல கேளாதவர் என்று. உண்மையிலே இந்த குரலோசை கேட்கும் பொழுது இசையால் வசமாக இதயம் இது என்பார்கள். பார்ப்பதற்கு மயில் அழகா இருக்கும், பார்ப்பதற்கு ரொம்ப மயில் அழகா லட்சணமா இருக்கும். ஆமா, அந்த அழகான மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. ஏன் தெரியுமா? கொக்கர சர்வ பூதியா இருக்கு அதுக்கு. ஆனால் பார்ப்பதற்கு ஆனால் பார்ப்பதற்கு கண்ணு கரையில் இருக்கும் குயில், குயிலின் குரல் ஓசைக்கு மிக இனிமையாக இருக்கும். கேக்குது இல்லையா? உண்மையிலே மயிலா குயிலா மகளா இப்படி எத்தனை விதமான வரித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று இவள் உரிமை குரலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாள். இவளுக்கு நான் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். நான் உங்கள் உறவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட சலங்கை குலுங்கிட கலைகள் பயின்றவள் நீ. ராகம் பாடின தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ. எனது காணும் உள்காதி விழ விளையா உள்ளெஞ்சை தோடவில்லையா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று எல்லாம் உண்டு. ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, மனதில் எனக்கு நிம்மதி இல்லை. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள, ஒரு ராணியும் இல்லை வாழ. உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை, அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் நாளும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவாம், போட்டியா? மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவாம். கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவாம். மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேளைதான் சங்கீதம் பாடுங்கள். நாணல்களே நாரைகளே கையான பெய்வள் வாழ்த்து கூறுங்கள். காலகாலமாய் தப்பாத தாளமாய் ஓடும் போதிலே வெள்ளங்களாடவே ஒன்றான ஜாதகம் பல்லாண்டு வாழணும். மூங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுறீங்க பாருங்கள்.
காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. சோலை புஷ்பங்களே இவன் சோகம் சொல்லுங்களே, கண்ணாளனை கண்டாளன இவன் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே இவள் சோகம் சொல்லுங்களே. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகைப்பூவே, மாமை மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. तेरे मेरे बीच में ऐसा है ये बंधन अलसा. என்னங்க ஹிந்தி பாட்டுலாம் பாருங்க சாமி. ஏய் நான் கேட்குறேன், நான் ஹிந்தி பாட்டு அந்த பாட்டுலாம் இல்லை கிடையாது. சரி சாமி. அதாவது இசையால் வசமாக இதயம் இது. அதாவது இசைக்கு வந்து மொழி ஒரு தடை அல்ல, நமக்கு தேவை இந்த ராகம். ஏன் இந்த பாடலை ரசிக்கலையா? இந்த உலகத்தை ஏக்துஜைகள் இந்த பாடத்திலிருந்து வரும்போது அந்த காலம் 80 70 80 உள்ள இளைஞர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ரசிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதி என்றான். ஆனால் அதுக்காக இசைக்கு வந்து மொழி அடையாளம் கிடையாது. ஆனால் மொழி கடந்து இருப்பது தான் இசையை வசப்படுத்தும். அதனால தான் ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது, இரு கல்லிலும் உள் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது, காலங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையானது, பாசங்களும் நேசங்களும் பிரித்தாலும் பிரியானது. குயில் பாட்டு பாடியா? வந்ததென்ன இளமானி, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம்தானே, இன்று வந்த துன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்பம் பொங்குமோ, குயிலே போ போ இனி நான் தானே, குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. அவன் கருவாச்சி பாடும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ராகத்துல இணைஞ்சு போறேன் நான். கருவாச்சிலேயே அப்பொழுது 10-15 வருஷம் மெட்டு போட்டவன் நான்லாம். உருவாச்சு கழகம் உருவாச்சு, நீ பாடுற கருவாச்சி, நாங்க அப்பயே மெட்டு போட்ட ஆளுங்க. அதான் சொல்லுங்க அம்மா ஆளோளம் என்ற பாடலாலே கழகம் வந்து உருவாச்சு. நீ சொன்ன கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இல்லை காதால கேட்டதெல்லாம் என்னாச்சு, கற்கண்டு பாகு சுவைக்கு இது மேலாச்சு. எம்புட்டு பாட்டு பிடிக்க வதிர நானும் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை, தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை, சிறகுகள் உடைந்ததடி குருவின் நனைந்ததடி, உயிரே உயிரே
தாகிரதகிருதம் பித்தாகிரதகிருதம் தாதகிருதம் தகதகிருதம் தரகதம் ததம் தததிம் தததம் ததம் ததம் தததிம் ததா. இதய கதவுகளை திறக்க ஓடிவன் சிறையில் சிக்கி கொண்டதேனம்மா. வலையில் வீழ்ந்த வீக்க ஓடி வந்து வலையில் மாட்டிக்கொண்டேனானம்மா. காதல் இஞ்சங்களை கசக்கி பிடிவதில்லை இனிமே கவுனவது விதியம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்திலே துவைத்து சிதைப்பது சாதியம்மா. உடைகளை அழைத்திட ஊருக்குள் கொண்டு பாரம்மா. உள்ளத்தை பிரித்திட பாருக்குள் எவருண்டு சொல்லம்மா. நானும் முந்தன் உறவை பேரினை இழந்தாள் மனமெங்கு வாழும் அவரைய பிரிந்து அரங்கு வாழ்வே. பேரினை இழந்தும் ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழுமே. பேரினை இழந்தும் ஆலமரம் விழுதுகள் தாங்க வாழுமே. விழுதன குழந்தைகள் இருப்பதை மறுப்பதா இதயத்தை இழந்த பேராலே ஏகத்தை காக்க முடியாது. நீயே என் இதயம் இல்லையே இல்லை உதயம். வீணை எரிகிறது விரல்கள் வேகிறது நாத வேண்டுகிற வாராயோ. புயல் வலுக்கிறது கடல் கொதிக்கிறது படகு செலுத்துகிற வாராயோ. என்னை இழந்தவில்லை எரிய தொழுகையில் தீப போன படம் வளைகிறது. என்னை இழந்தவில்லை உன்னை காக்கையில் இதையாறு கவிகள் அழைக்கிறது. வாழ்வது ஒருவரை உனக்கட வாழ்வது முழுமை என்பே. சாவது ஒருவரை உனக்கட சாவதே பெருமை என்பே. நானும் முந்தன் உறவை ஆடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை. தேடி வந்த வேலை அந்த வேடம் செய்த லீலை. அழகுகள் உதிர்ந்ததடி அருவிகள் பறந்ததடி. உயிரே நன்றி நன்றி நன்றி. அற்புதமான ஒரு பக்கவாத்திய கலைஞர்கள் இன்று பக்க மேளங்கள் 4 பேருக்கு நன்றி. 4 பேர் அந்த அல்ல அல்ல சொல்லு அதே. இந்த அருமையானதொரு போட்டி பாடலை பாராட்டி ஆர் புக்குழி அருமையப்பா பாவண்ணா ராமச்சந்திரன் நினைவாக அவர்கள் குடும்பத்தினர் ரூபாய் 200 மேலப்பிடாவூர் சங்கிலி ரூபாய் 100 அன்பளிப்பை வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெரும் விஷயத்தை அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைக்கும் சார்பிலே இதயம் கணித நன்றி நன்றி கிடந்த வணக்கம். வாழ்க. ஆக இந்த புண்ணியமான பூமியிலே நல்லாரை காண்பது நன்று என்று ஆரம்பத்தில் சொன்னேன். உண்மையில் நல்லூர்கள் வாழக்கூடிய இந்த புலிகூட மண்ணிலே என் தாய் அரியநாச்ச வாசலிலே இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறுடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது. இதுதாண்டா உலக நீதியில் உலகத்துக்கு சொன்னவன் என் பாற்றந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம் தான் ஆடவில்லைதான் தன் சதை ஆடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்தது தான் மகாபாரதத்திலே
மகாபாரத போர் நடந்துச்சு இல்லையா? எடுத்துக்காட்டு. அப்பேற்பட்ட மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனுடைய கையில் உள்ள காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்துக்கு சொன்ன அறிவுரை, அதுதான் தத்துவம். பகவத்கீதை என்னும் புனிதமான நூல் இந்துக்களுக்கு கிடைத்தது, உலகத்துக்கு கிடைத்தது. அது இந்துக்களின் புனித நூலாக நாம் உரிமை எடுத்துக்கொண்டோம். ஏன்னா உறுதிமொழியும் உரிமை மொழி சரியாக இருக்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணி. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அனுபவன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணும் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவள் கண்ணன். துணிந்து நில், தர்மம் வாழு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போட்டுவார் போட்டிடும், தூற்றுவார் தூற்றிடும், போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நில் கை வன்மைகளுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ. பரித்ராணாய சாதுனாம் வீணாசாய சதுக்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே சம்கமாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பலியே தாயடா, நானும் உன்படி கொண்டேனடா. நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா
மன்னித்து அருள்வாயடா கருணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோத்து கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா கருணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா நீ வருவதை எதிர்கொள்ளடா நீ வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளங்கள் என்றும் உறங்காது என்றால் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த இடத்திலே ஒரு காவலன் அங்குமிங்கும் ஒருவேளை உலாவிக் கொண்டிருக்கிறான் போல் தெரிகிறது. இருந்தாலும் வெகு சீக்கிரமாக காவலன் சந்திப்போம், கழகத்தை ஆரம்பிப்போம். எம்பெருமா சுந்தர நினைத்து சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கையவள் சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கையவள் இந்த உலகிங்கு எமர்ந்தால் வருகிறான் காவலன். காவலன் சந்திப்போம், கழகத்தை கேட்டவாறு அதோ நான் கட்டி காத்த கோட்டையெல்லாம் பிடிச்சி அஞ்சு கிடக்குது, என்ன செய்வேன்? தூங்குங்கன்னு சொன்ன ஒத்த வாரத்துக்கு இப்படி முரட்டு தூக்கமா? ஒருவேளை சிமெண்ட் சரியா கலக்கலையா சார்ஜ் யா படுத்து தூங்குறாங்களேன்னு சொல்ல வந்தேன். சரி பரவாயில்ல, தெரியாம சொல்லிட்டேயா. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு பேர் தூங்குறாங்களே, பாதி பேர் போயிட்டா போல இருக்கேன். தெரியுமா? ஒரு சொல் வாசகம் நீங்க